ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் பிஜி காட்சன், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இருந்தாலும் ஓகே. நம்ம கலைஞ்ச வீடியோ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தத்துவத்துலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பின்னாடி இருந்து சிரிப்பாங்க, உங்களை சொல்லி சொல்லி குத்தி குத்தி சிரிப்பாங்க. ஆனால் எப்போவுமே உங்கள் முன்னாடி இருந்து சிரிக்க வச்சிடாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையே அழிச்சிடும். இதுதான் இன்றைக்குள்ள தத்துவம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன செக்அப் பண்ணிடுவோம். உங்கள் எல்லாத்துக்கும் இருந்த ஒரு பெரிய டவுட், எப்படி இருந்தேன்னா இப்படி மாறினேன்னு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருந்திருக்கும். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை உங்கள் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஆகலான் இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்குள்ள பழைய எபிசோடு 1க்கும் இந்த எபிசோடுக்குள்ளே ஒரு சேலஞ்சையும் பார்த்துக்கலாம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஓகே, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்னைக்குள்ள கார்டியோ ஒர்க் அவுட் எதில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸில் வச்சு தான் இன்னைக்கு இந்த ஸ்டெப் போர்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஜிம்லேயும் ஒரு முக்கில் ஒதுங்கி கிடக்கும், உங்கள் ஜிம்லேயும் அதே மாதிரி தான் ஒரு முக்கில் ஒதுங்கி கிடக்கும். அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள், எஃபெக்டிவாக இருக்கும் ஒர்க் அவுட்டுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை எப்படி குறுக்க போட்டுக்கிட்டு 1 2 3 4 1 2 3 4 இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக 1 2 3. இதை ஒரு 50 கவுண்ட்ஸ் வச்சு பண்ணுங்க. கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பேன் ஆகும் ஃபேட்டு. இதை அப்படியே மாற்றி போட்டுக்கிட்டு ரெடி ஜம்ப் பண்ணிவிட்டு 1 2 3 4 1 2 3 4. இது நம்ம பொதுவாக தரையில் இருந்து போடுவோம். இதில் வச்சு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தரையிலேருந்து போடும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கீழே போக முடியாது. ஸோ இதுலேருந்து போடுங்க. 3 செட் 15 வச்சு போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டு சேம், இதை ரொட்டேட் பண்ணி போட்டுடுங்க. போட்டுக்கிட்டு 1 2 1 2 1 2 1 2 அது அப்படி கொஞ்சம் சைடில் போய் போடுங்க. இதுவும் சேம் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஒரு இதை சைடில் வச்சுக்கிட்டு சைடில் வச்சுடுங்க. 1 2 1 2 1 2 1. எவ்வளோ கிராஸில் வைக்க முடியுமோ கிராஸ் வச்சுடுங்க. 1 2 1. இதுவும் 25 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடு சேம் இதே மாதிரி 25 கவுண்ட்ஸ் வச்சு 2 சைடுக்கும் ஒரு 3 செட்டு போடுங்க. ஓகே, இந்த ஒர்க் அவுட்டெல்லாம் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஜிம்மில் இந்த இது கிடந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிவிடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எதுக்குன்னே தெரியாமல் இருக்கும், உங்களுக்காண்டி தான் இது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸை கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காண்டி போட போகிறோம். சேம் இதில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்துடுங்க. உட்காந்துட்டு நல்ல கை வச்சுட்டு 1 2 3 4 1 2 3 4. இது பிகினர்ஸாக இருந்தால் காலை கீழே வச்சு போடுங்க. ஓகே, கொஞ்சம் போடலாம், கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 3. ஓ, இதுவும் இதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 3 செட்டு போடுங்க.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அடுத்த ஒர்க் அவுட்டும் சேம் இதே மாதிரியே பெஞ்சில் உட்காந்துட்டு பேக்கில் பிடிச்சிடுங்க. பேக்கில் ஹோல்ட் ஆகிட்டு 1 2 1 2 1 2 1 2. சேம் 20 கவுண்ட்ஸ் போடுங்க. ஒரு இதில் மேலேருந்து போடும் போச்சில் உங்கள் லெக் எவ்வளோ கீழேருந்து போடுறதுக்கும் கொஞ்சம் மேலேருந்து போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தரையில் படாது, கீழே இது இருக்கும். நீங்கள் தரையிலேருந்து போட்டிங்கன்னா நேராக தரையில் தான் கொண்டு காலை வைப்பீங்க. ஓகே, இதுவும் சேம் 3 செட்டு வச்சு 25 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. இந்த ஒர்க் அவுட்டும் சேம் 20 கவுண்ட்ஸ் வச்சு போடுங்க. 3 செட் 20 கவுண்ட்ஸ். ஒரு மாதிரி வேறு லெவல் வைப்பாக இருக்கும். இதில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கேலரி டெஃபினேஷனில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும், இல்லைனா வெயிட் லாஸ் ஆகாது, இன்னும் வெயிட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வெயிட் லாஸ் ஆகுன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள் கைஸ்.